On Sundays, actually, preachers or pastors, they struggle to preach within the given time. ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக போதகர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக பிரசங்கிக்க முடியாமல் தடுமாறுவார்கள். But today, 7 preachers are trying to finish before their time finishes. ஓகே, இப்போதைக்கு 7 பிரசங்கியார்கள் அவங்கவுங்க டயத்துக்குள்ளே முடிக்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். The fourth saying comes right in the middle. 4வது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 வார்த்தைகளிலே மையமாக இருக்கிறது. After the first 3 and before the last 3. முதல் 3, அதுக்கப்புறம் இந்த வசனமும் பின்பு மறுபடியும் 3 வார்த்தைகளும் இருக்கிறது. I'm also standing right in the middle today. உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். 3 preachers before me and 3 preachers after me. அவருக்கு முன்பாக ஒரு 3 பிரசங்கியார்கள் பேசி முடித்திருக்கிறார்கள். இன்னொரு 3 முகங்களை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். When a person speaks their final words before death, ஒரு நபர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக தன்னுடைய கடைசி வார்த்தையை பேசும்போது we hold on to them, நாம் அவர்களை கூர்ந்து கவனிப்போம். we value them, அந்த வார்த்தைகளை நாம் மிகுந்த கவனத்தோடு கூட அணுகுவோம். we will try to do whatever possible way to follow them. அந்த நபர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்மால் முடிந்தவரை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சிப்போம். In the same way, the 7 sayings of Jesus on the cross, in the same way, spoken just before he gave his life and deeply significant. அதனால இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக சொன்ன 7 வார்த்தைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. They are not ordinary words. அவைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. The words are filled with meaning, suffering and purpose. அவைகள் ஒரு அர்த்தம் நிறைந்ததாக நமக்கு முக்கியமான பாடங்களை சொல்வதாக இருக்கிறது. As we come to the 4th word, 4வது வசனத்துக்கு we are வரும்போது stepping into the most intense and painful moment on the cross. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தில் அல்லது My சிலுவையில் தொங்கிக் God, கொண்டிருக்கிற my God, why have you forsaken அந்த me? நேரத்திலே மிக வேதனையின் உச்சக்கட்டத்திலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? To please the crowd, the Pilate handed Jesus over to be beaten. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படியாக பிலாத்து சேவர்களிடம் ஒப்பு கொடுத்தான் இயேசுவை. They whipped him badly until his body was full of wounds and blood. அவருடைய சரீரம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதைப் போல உளப்பட்ட நிலம் போல அவருடைய உடம்பு முழுவதும் காயங்களாய் மாறியிருந்தது. Then they took him to crucify him. அவரை சிலுவையில் அறையும்படியாக பின்பு கொண்டு போனார்கள். They put a crown of thorns on his head. அவருடைய தலையிலே முள்முடியை சூடினார்கள். They hit him with sticks. அவரை அவர்கள் கம்பினால் அடித்தார்கள். They spat on him and mocked him. அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை கேலி செய்தார்கள். Jesus carried the heavy cross all the way to Golgotha. கொல்கதாவை நோக்கி மிக கடினமான சிலுவையை சுமந்தவராக இயேசு கிறிஸ்து There they nailed him to the cross. அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். While he was hanging on the cross, அவர் இயேசு சிலுவையில் அறைந்த போது something terrible happened. ஒரு அதிர்ச்சிகரமான காரியம் நடந்தது. The sun stopped shining. அங்கே இருள் உண்டானது. Darkness covered the whole land because the sun was obscured. அங்கே சூரியனை காண முடியாதபடிக்கு அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. This was not a normal eclipse. அது நாம் பொதுவாக பார்க்கிற ஏதோ சூரிய கிரகணம் என்று எண்ணிவிடக்கூடாது. Actually, it was the time of Passover, a full moon day. பொதுவாக இந்த பஸ்கா நாள் வந்து பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி நாள். And this darkness was a sign of God's judgment. இந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Even creation could not bear to see what was happening. தன்னை படைத்த அந்த படைப்பாளராகிய கிறிஸ்துவை காண முடியாதபடிக்கு சிருஷ்டிப்பே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார். God the Father turned his face away from his son. பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகன் படுகிற பாடை காண முடியாமல் கண்களை மூடிக்கொண்டார். Why did this happen? ஏன் இது நடந்தது? Because God is holy. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். He must judge sin. அவர் பாவத்தை அவர் நியாயந்திருக்க வேண்டும். But God also loves us. அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம மேல் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியால் So he sent his only son Jesus to take our place. நம்முடைய இடத்திலே மரிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பி தந்தார். Jesus became like a perfect lamb. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர்
பாடு அனுபவிக்கிறவராக மாறினார். a pure sacrifice for our sins. நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரியாக மரித்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அவர். He did nothing wrong. அவர் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை. He never sinned. அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. Yet he suffered for us. ஆனாலும் கூட அவர் நமக்காக பாடுபட்டார். 2 Corinthians 5:21 says, for he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. 2 கொரிந்தியர் 5:27 நாம் வாசிக்கிறவனமாக பாவம் அறியாத அவரை நாம் அவர் மூலமாக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை நமக்காக பாவமாக்கினார். When Jesus cried, why you have forsaken me, it was because he was standing in our place. இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னபோது அவர் நம்முடைய இடத்திலிருந்து அந்த கதறலை செய்கிறார். He took our sin on himself. அவர் நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். He took our punishment. நம்முடைய தண்டனை அவர் ஏற்றார். He took the curse that should come on us. நம்மேல் வர வேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். At that moment, அந்த நேரத்தில் தான் he experienced separation from the Father. அங்கே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் பிரிந்த நிலையிலே அங்கே இருக்கிறார். 1 Peter chapter 2 verse 22 and 22-24, if you see, he himself bore our sins in his body upon the cross, so that we will be free from sin, we might live for righteousness. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிப்போமானால் அவர்தாமே தன்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். He had no sin. அவர் பாவம் இல்லாதவர். But God made him to be sin for us. ஆனால் அவர் நமக்காக பாவமாகும்படி தேவன் செய்தார். So that we can become righteous. நாம் தேவனுடைய நீதியாகும்படி அவ்வாறு செய்தார். When people insulted him, he did not reply. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கனவீனம் செய்தபோது அவர்களுக்கு அவர் திரும்ப செய்யவில்லை. When people insulted him, he did not reply. When he suffered, he did not threaten. He trusted God completely. அவர் பாடு அனுபவித்த போது அவர் பயமுறுத்தவில்லை. அவர் நியாயமாய் நீதி செய்கிறவர்களை தன்னை ஒப்புவித்திருந்தார். In the garden of Gethsemane, an angel came to strengthen him. கத்செமனே தோட்டத்திலே அங்கே ஒரு தேவதூதன் தேவனால் அனுப்பப்பட்டு அவராலே இயேசு பலப்படுத்தப்பட்டார். But you know, when Jesus was suffering on the cross, but on the cross no one came. No comfort, no help. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது எந்த ஒரு தேவதூதனோ எந்த ஒரு நபரோ அவருக்கு ஆறுதல் செய்யும்படி வரவில்லை. Because he was taking our place fully. ஏனென்றால் அந்த இடத்திலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்தார். This is the price Jesus paid for us. இந்த மாபெரும் விலைக்கரியத்தை உங்களுக்காக எனக்காக அவர் செய்தார். The holy God could not look at sin. பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர் அவர். So he turned away. அதனாலே அவர் பாவமாக நம்முடைய பாவத்தை சுமந்து தூங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய குமாரனை அவர் பார்க்க முடியாதபடிக்கு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார். In that painful moment, Jesus cried out loudly, my God, why you have forsaken me? அந்த வேதனை நிறைந்த நேரத்தில் தானே இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். He took our place, he took my place on the cross. என்னுடைய இடத்தை உங்களுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். He took our punishment. He received the punishment we deserved. நாம் பெற வேண்டிய அந்த தண்டனை அவர் நமக்காக ஏற்றார். He opened the way for us so that we can come close to God. நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படியான ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார். And God the Father knew that if Jesus had not been separated from him, we could never come close to God. பிதாவாகிய தேவன் அறிவார், ஒருவேளை தன்னுடைய குமாரன் தன்னை விட்டு பிரியாதிருப்பாரானால் ஒருபோதும் நீங்களும் நானும் அவரிடத்திலே நெருங்கி சேர முடியாது என்பதை அவர் அறிவார். Because of that separation, Jesus cried out on the cross, my God, why have you forsaken me? நித்தியமாய் பிதாவாகிய தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம் முறிவுபட்டதை தாங்க முடியாமல் தானே இயேசு கிறிஸ்து தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். But Jesus knew something. Because he was forsaken, we are accepted. இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருந்தார், அவர் கைவிட்டப்பட்டபடினாலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். Because he suffered, we are saved. அவர் பாடு அனுபவித்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Because he was separated, we brought near to the Father. அவர் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரிந்தபடினாலே நீங்கள் நானும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். May God bless his word. தேவன் தாமே அவருடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. Amen.